முதலாவதாக தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டமாக தேவன் சகல நன்மைகளும் தேவன் செய்தார். இந்த வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இந்த வீட்டின் தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். அதற்காக தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நம் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து பாருங்க எவ்வளவு அழகா பைபிள்ல எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேறுகிறது. நீங்கள் வீடுகளை கட்டி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீடுகளை கட்டுவீங்க. உங்க வீடுகள் கட்டப்படும். ஒருத்தர் நிலம் வாங்கிட்டா எப்போ வீடு கட்டுவீங்க? வருஷங்களுக்காக போட்டுருவாங்க. நீங்க நல்லா பாருங்க, சிலர்லாம் 10 வருஷம் 20 வருஷம் அவன் நிலம் எங்க இருக்குன்னே தெரியாது. சிலர் நிலத்தை வாங்கி போட்டுருவான். வீடு கட்ட வசதி இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. எப்படியோ வைத்த வாயை கட்டி நிலத்தை வாங்கி போட்டுருவாங்க. ஒரு 10 சென்ட் 5 சென்ட் அவன் தகுதிக்கு ஏற்றபடி நிலங்களை வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். ரொம்ப காடாக இருக்கும்போது வாங்கி போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவே டெவலப் ஆகிருக்கும். ஆனால் அவருக்கு இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. என்ன இது, என்ன பஸ் ஸ்டாண்ட், இது வயலூர் ஆர்என் கண்டி. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் காரில் நான் தயவுசெய்து பேசாதீங்க. அந்த காரில் ஒருத்தர் வந்தார். வந்து இங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், ஆனால் அந்த இடம் எங்கேன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். இந்த உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்டாண்டு ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குங்க, அந்த சைடில் தானே வாங்கி போட்டேன். அப்போ நான் சொன்னேன், அப்படின். அப்போ பசங்களுக்கா இடங்களை வாங்கி போட்டாலே வீடுகளை கட்ட முடியாத இருக்கும், பொருளாதாரம் தடையாக இருக்கும், பண வசதிகள் இருக்காது, அனுகூலமாக இருக்காது, காரியங்கள் கைகூடி வராது, ஏதாவது ஒரு தடை. ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருப்போம், அது ஏதாவது ஒரு செலவாயிடும். தடைகள், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தடைகளை நீக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகள் நீக்கிறவர், சமயத்துக்கு ஏற்ற சகாயம். உன் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம சொந்த முயற்சியினால முடியாது. நம்ம சொந்த முயற்சினால, சாமர்த்தியத்தினால, திறமையினால எங்கேயாவது எப்படியாவது பெரட்டி பணத்தை பெரட்டிடுவேன், அப்படி இப்படி எங்கேயாவது கேட்டுக்கிட்டு வாங்கி என்னுடைய சொந்த சாமர்த்தியத்தில், பலத்தில், திறமையில, என் நாணத்தில் நான் வீடை கட்டிடுவேன், நான் பணத்தை பெரட்டிடுவேன்னு சொல்ல முடியாது. தேவன் மனசு வச்சாதான். ஒரு வசனம் சொல்ல முடியும், அவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை நினைக்கணும், உன் குடும்பத்தை நினைக்கணும், உன் தேவைகளை சந்திக்க அவர் நினைக்கணும். அவர் நினைச்சாதான் உன் காரியம் நடக்கும். உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா அவர் நினைக்கணும். உன் குடும்பம் நல்லது ஏதாவது நடக்கணும்னா அவர் நினைக்கணும். உன்னை பற்றி அவருக்கு அக்கறை இருக்கு. இப்போ தாய் தகவலுக்கு அக்கறை இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வாரிசுக்கு என்ன செய்யறாங்க? சொத்தை வாங்கி போடுறாங்க, வீடை கட்டுறாங்க, வசதிகளை உருவாக்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. அக்கறை. அதே தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, உண்மையில அக்கறையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம மேல அக்கறை இல்லாமல் இருப்பாரா? அவர் அக்கறையா இருக்கிறார், கரிசனை உடையவரா இருக்கிறார். உனக்கு எப்போ வேணாலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற சகாயம். அந்த தேவன் சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசியில, நீங்கள் வீடுகளை கட்டி, பாருங்க, நீங்கள் வீடுகளை கட்டி நீங்க கட்டுவீங்க, கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லல. நீங்கள் வீடுகளை கட்டி, உறுதியான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை. நீங்கள் வீடுகளை கட்டி, நீ இடம் மட்டும் வாங்கி போட்டால் போதாது, நீ வீடு கட்டுவாய். சமயத்துக்கு ஏற்ற சகாயம் நான் இருக்கிறேன், நான் செய்கிற நன்மைகள் ஏராளம், உனக்கு அனுகூலமான வழிகளை திறப்பேன், தடைகளை நீக்கிறவர் உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். தடைகள் நீக்கப்படும், வீடுகள்
வீடுகள் கட்டப்படும். வீடு கட்டப்படாமல் சில துவங்குவாங்க, சில வீடு கட்டுவாங்க. முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க. அப்போ அது மாசக்கணக்காக கட்டப்படாத கிடக்கும். அப்புறம் கொஞ்சம் செவிலிய கொஞ்சம் எழும்பும், இல்லை கொஞ்சம் எழும்பும். சுற்றி 4 கல் மட்டும் தான் கட்டியிருக்கோம். அப்புறம் கதவு இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்காது. எல்லாமே அப்படியே நிர்கதியா இருக்கும். எப்படி ஒண்ணுமே இருக்காது. அப்படியே ஒரு தொடங்கும். அதாவது வேதம் சொல்கிறது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். தொடங்கும் போது அற்பமா தான் இருக்கும். தேவ சித்தத்தை பேச தேவ சித்தத்தோடு தொடங்கணும். முதல்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீ வீடு காட்ட ஒருவன் வேலை செய்ய அவன் செலவும் என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். முதல்ல திட்டங்கள் வகுக்கணும், தேவ ஆலோசனை கேட்கணும். சுயமாய் நம்ம எதிலையாவது ஈடுபட்டால் அது தடையா தான் இருக்கும், அப்படியே நிற்கும், அப்படியே தடைப்பட்டு இருக்கும். நல்லா பார்த்துருக்கீங்களா? நான் எத்தனையோ இடங்கள் பார்த்துருக்கேன். தொடங்குவாங்க, வருஷங்களா ஓடும், மாதங்களா ஓடும், வருஷங்களா ஓடும், அது அப்படியே இருக்கும். ஆனா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவுன்னா இருக்குமா, சம்பூர்ணமா இருக்கும். நீ தொடங்கினது தேவனுடைய வார்த்தையை வைத்து தொடங்கணும். வசனத்தின் மூலியமா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா. அவர் என்ன சொல்றாரு வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து. நீ வீடு கட்டுறது மாத்திரம் இல்ல, குடியிருப்ப. சில வீடை கட்டுவாங்க, குடியிருக்க முடியாது. எப்படி கதவு இருந்தாலும் குடியிருக்க முடியும்? நிறைவு இருக்காது, அப்படியே அறவரையா இருக்கும், அப்படியே நிற்கும். குடி எங்க இருக்க முடியும்? குடியிருந்து. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருக்கணும். கர்த்தருடைய வசனம் உண்மையானது. அவர் சொன்னதுதான். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொன்னா அப்படியே நிறைவேறும். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள். குடியிருந்து. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. வீடு கட்டிட்டு பெரிய பூட்டை போட்டு பூட்டி வருஷக்கணக்கா மாசக்கணக்கா பூட்டி வைக்கிறது இல்லை. வீடு கட்டிட்டு அங்க குடியிருக்கணும். அங்க சமாதானம், அந்த தேவனுடைய வீட்டில, இந்த வீட்டில சமாதானம் குடியிருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து. வீடுகள் கட்டப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொன்னதே அது அப்படியே நிறைவேறும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து, பிறகு தோட்டங்களை நாட்டி அந்த வீட்டுல என்ன இருக்கும்? வேற வீடை கட்டி குடியிருக்க மட்டும் இல்ல, சுத்தி எப்படி இருக்காது, ஒரு வறட்சியா, அருவருப்பா, மது செவர் இல்லாம ஒரு வித்தியாசமா இருக்காது. தோட்டங்களை நாட்டி, மறுபடியும் வாசிக்கல, எவ்வளவு அருமையான. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, அழகான தோட்டங்கள், பூத்தோட்டங்கள், நல்ல மரங்கள், குளிர்ச்சியான நேரத்தில் என்ன செய்தாராம் ஆண்டவர்? ஏழு தோட்டத்துல உலாவினாராம். மாலை பகலில் எத்தனை அப்படியே குளிர்ச்சியான உலாவினாராம். குளிர்ச்சியா இருக்கும். உன் வீடு சமாதானமா இருக்கும், உனக்குள்ள குளிர்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய வசனம் சொன்னதே. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, தோட்டங்களை உருவாக்கி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீ சாப்பிடுவாய், குறைவே இருக்காது. சிங்கக்குட்டிகள் பட்டினியா தாய்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தோட்டங்களை நாட்டுவது தோட்டங்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, அதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உனக்கு ஒரு குறைவு இருக்காது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். தேவன் நிறைவின் தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் நிறைவாய் வைத்திருக்கிறார். நீ வீடுகளை கட்டுவாய், இடங்களை வாங்குவாய், அது நிறைவா இருக்கும், அற்பமா தான் இருக்கும். மனுஷனுடைய பார்வையில அற்பமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பார். அவன் பாருங்க ஆரம்பிச்சாங்க,
இன்னும் கட்டி முடிக்கல அப்படியே கிடக்குது அப்படின்னு கேவலமா கூட என்ன செய்யலாம் மற்றவருடைய பார்வையில தோன்றலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி அதனால நம்ம பாடணும். ராஜா ஏசு ராஜா செய்த நன்மைகள் எண்ணி முடியாது. அவர் எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாட்டு எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதே ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதே ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள். அவர் நன்மை செய்கிற தேவன், நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. நமக்கு வீடை கட்டுறது மாத்திரமல்ல, அங்கு குடியிருக்க ஆட்களை ஏற்படுத்துவார். தேவ சித்தமானவர்களை கொண்டு வருவார். அங்கு தோட்டங்கள் நட்டப்படும், கனிகளை புசிப்போம், ஆகாரங்கள் திருப்தியா இருக்கும். கர்த்தர் நிறைவின் தேவன், உனக்கு ஒரு குறைவு இருக்காது. நிறைவாய் உன்னை தேவன் நடத்துவார். அல்லேலூயா. பிறகு ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும். உன்னுடைய வீடு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். வீடை கட்டி குடியிருக்கிறது ஆண்டவர் சொன்ன வசனம் உண்மைதான். இறைமையா நீ வீடுகளை கட்டி நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி நீ குடியிருப்பாய், அங்க தோட்டங்களை நடத்துவாய், கனிகளை புசிப்பாய், உன்னை கர்த்தர் போஷிப்பார், உன்னை நடத்துவார். ஆனா ஏசாயா சொல்கிறார் என் ஜனம், வாசுங்க, என் ஜனம் சமாதான தாபரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே. சமாதான தாபரங்களிலே உன் வீடு சமாதானமா இருக்கணும். அவன் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், தேவைகள் நிறைவா இருக்கணும், கர்த்தருடைய கரம் இருக்கணும், அவன் ஜெபம் இருக்கணும், துதி இருக்கணும். சும்மா ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டா சகலமும் சம்பூர்ணமா பேசக்கூடாது. சகலமும் சம்பூர்ணமா இருக்கும் பொழுதும் தேவனாகி கற்றை தேடாமல் எல்லாம் குறைவுபடும் பொழுது உன் தேவனை தேடுவது என்ன? ஆண்டவர் எல்லாம் தருவாரு, நிறைவா தருவாரு, எல்லாம் தருவார், உண்மைதான். ஆனா தேவனை தேடுறது கிடையாது. எதையாவது பேசிக்கின்னு நேரத்தை வீணாக்கின்னு அங்க உட்காந்துன்னு இங்க உட்காந்துன்னு. உனக்கு ஆண்டவர் நல்லா நிறைவா தந்திருக்கும் போது நல்லா பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க தெரியாட்டா போன்லயாவது போட்டு கேட்கணும். இப்போ எவ்வளோ சிஸ்டங்கள் இருக்கு. நல்லா ஜெபிக்கணும், உட்காந்து சோத்திரம் பண்ணணும். நான் காசியில் இருக்கிறவங்க அந்த யாரு அகோரிங்க, அது எப்படிதான் தெரியல, 24 மணி நேரமும் சாம்பலை பூசிக்கிட்டு அப்படியே தியானிக்கிறான். ஒரு உலக மனுஷன் ஜீவனுள்ளாத தேவனை ஆராதிக்கிறவன் அப்படி அகோரியா அவன் அப்படி தியானிப்பான் என்றால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் உனக்கு வீடை கட்டி கொடுத்து உன் தேவைகளை சந்தித்து உன்னை சமாதானத்தோடு வைத்து நீ தோட்டத்தை கொடுத்து நீ கனிகளை புசித்து உன்னை நிறைவாக வைத்திருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் குறைவுபடும் போது தேடினா பிரயோஜனம்? உனக்கு எதுக்கு வீடு தராது? உனக்கு எதுக்கு பொருளாதாரத்தை தராது? எதுக்கு தோட்டத்தை தராது? எதுக்கு வசதியை தராது? ஆண்டவரை ஆராதிக்க முடியாததான். அல்லேலூயா. ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை மறந்து போக கூடாது.
ஒரு பாட்டு நம்ம மறப்பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. ஆண்டவரை மறக்க முடியுமா? ஆண்டவர் நன்மைகளை செய்யும் பொழுது கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரை மறந்தால் இந்த உலகிலே வாழ முடியாது. இயேசுவை மறக்கவே கூடாது. அவர் செய்த நன்மைகள் நாம் நிற்பது நிர்மூலமாவதற்கு அப்படி சுட்ட கிருபை. ஆண்டவரை மறந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சமாதான தாவரங்களிலே நிலையான வாசஸ்தலம் சமாதான தாவரம் இதுதாங்க. உன்னை ஆண்டவர் சமாதானமா வைத்திருக்கிறார். நீங்க உலகத்துல போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, பிளாட்பாரத்துல வீடு இல்லாம காத்திலையும் மழையிலையும் படுத்துட்டு கிடக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கலாம், எத்தனையோ பேர் வாசல் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கலாம். நிர்பந்தமான நிலைமை. ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், உன்னை நிறைவா வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்கிறோம். சமாதான தாவரங்களிலே உன் வீடு சமாதான தாவரமா இருக்க வேண்டும். அங்க சந்தோஷம் இருக்க வேண்டும், பாடல்கள் இருக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியிலே வாசம் அடைகிற தேவன் இந்த வீட்டிலே துதிகளின் சோத்திரங்களும் ஆர்ப்பரிப்பும் மகிமையும் இங்கே வாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலே என் ஜனம் சமாதான தாவரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும். நிலையான வாசஸ்தலம். உனக்கு நிலையான வீடை இந்த பூமியில மட்டும் இல்ல, பரலோகத்தில் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உலகத்துல வாழற வரைக்கும் தான் இது. ஒரு பாட்டுல நீ வாழும் வாழ்க்கை தான் அது வீடு தான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கத்த அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கை தான் அது நீ வாழற வரைக்கும் தான் இந்த வீடு. என்ன இந்த உலகத்தில நீ இருக்கிற வரைக்கும் தான் இது. நம்ம மறித்த பிற்பாடு இந்த இடம் நமக்கு சொந்தமானது இல்லை, இது வேறொருத்தர் ஆளுங்க செய்வார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த பூமியில எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார் நிலையான நிலையான வாசஸ்தலங்கள். இந்த பூமியிலே நீ உயிரோடு நீ வாழ்கிற வரைக்கும், ஜீவிக்கிற வரைக்கும் உனக்கு இந்த பூமியில மட்டும் நிலையான வாசஸ்தலம் இல்லை, பரலோகத்திலே உனக்கு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் உனக்கு கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் தான் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது. இந்த பூமியில 5 வருஷம் ஆளுகை செய்வதில்லை, 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. 1000 வருஷம் இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்வோம், ஆண்டவரோடு ஆளுகை செய்வோம். ஒரு ஆளுகையை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு சமாதானம் இந்த வீட்டில் இருக்கும். நீ வீடுகளை கட்டி தேவன் உனக்கு வீடு, வேதம் சொல்கிற தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார். உனக்கு ஏற்படுத்தி தருகிறார். உன்னை தனிமையாக விட்டுற மாட்டார். உனக்குன்னு வீடுகளை கட்டி தருவார், உனக்குன்னு துணையாக இருப்பார். உன் தேவைகள் சந்திக்கப்படும். தோட்டங்களை நாட்டுவார், கனிகளை புசிப்பார். நான் உன்னை விசாரிக்கிறான்படியா உன் கவலைகளெல்லாம் என் மேல் வைத்து விடுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நல்ல ஆள் கிடைக்குமா, இன்னும் எல்லாம் அமையுமா, ஏதாவது அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அடுத்தது பாயிண்ட்,
ஹalleluya. நிலையான வாசஸ்தலங்களிலும் ஏசாயா 32:18 வாசிங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹalleluya. ஹalleluya. அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும். நீ குடியிருக்க செய்வார். நீ குடியிருப்பாய், நீ நிலைத்திருப்பாய். உனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். உன்னை விட்டு எதுவே ஏற்படாது. கர்த்தர் நன்மை செய்கிற தேவன், ஒரு நாள் உனக்கு தீமை செய்ய மாட்டார். ஹalleluya. ஹalleluya. உனக்கு நன்மை செய்கிற தேவன், உன் தேவைகளை சந்திப்பார். ஏற்ற நேரத்தில், எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். என்ன, அவருக்கு நமக்கு என்ன செய்ய தேவை, ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமான கொண்டு வருவார். ஹalleluya சொல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமான கொண்டு வருவார். சாலோமோனை சுற்றி எங்கேயும், அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமா இருந்தது. சாலோமோனை சுற்றில சமாதானம் இருந்தது. இந்த வீட்டை சுற்றிலும், இந்த வீட்டால சுற்றிலும் எங்கேயும் என்ன செய்யும், சமாதானத்துக்கு எடுத்து போக யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஹalleluya. அப்படி கொஞ்சம் இப்போ எடுத்து இங்க அங்க இந்த வீட்டை சமாதானத்துக்கு எடுக்கணும். என்ன செய்யப்பட்டாங்க, என்ன செய்யப்பட்டாங்க? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. ஆண்டவர் அனுமதிக்கவும் மாட்டாரு. சமாதானம் உள்ளவங்களை மாத்திரம் தான் என்ன செய்வாரு. சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்ததுங்க. சாதாரண வசனம் அல்ல. சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது உண்மையானால், இந்த வீட்டாரை சுற்றிலும், இந்த காம்பவுண்டை சுற்றிலும், இந்த தோட்டத்தை சுற்றிலும் என்ன இருக்கும், வீட்டை காவலா இருப்பார். ஹalleluya. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டு கேமரா பாதுகாக்க வேண்டாம். சர்வவல்லமையுள்ள தேவன் தூதரை விட்டு என்ன செய்வார், பாதுகாப்பார். ஹalleluya. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் இந்த வீட்டிலே சமாதானம். சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. இந்த வீட்டை சுற்றிலும் சமாதானம் குடியிருக்கும். சமாதானத்தை கெடுக்கிறவர்கள், சமாதானத்தை எடுத்து போடுகிறவர்கள் இந்த காம்பவுண்டுக்குள்ள ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹalleluya. தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஆமென். இந்த வீட்டை சுற்றிலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஆளுகையின் தேவன், சமாதானத்தின் தேவன் இந்த வீட்டிலே வாசமாய் இருக்கிறார். ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. என் ஜனம் சமாதான தாவரங்களிலே, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும். அமைதியாய் தங்கும் இடம். இந்த இடம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். சொர்க்கம், ஏதேன் தோட்டத்தை போல சொர்க்கமா இருக்கும், அமைதியா இருக்கும். பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சத்தம் மாத்திரமே இங்க கேட்கும். அமைதியா இருக்கும். கலக்கம் இருக்காது, போராட்டம் இருக்காது, வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது. அமைதியா இருக்கும். உன் வாழ்க்கை அமைதியா இருக்கும். உன் கூடாரம் அமைதியா இருக்கும். இந்த வீடு அமைதியா இருக்கும். அமைதியாய் தங்கும். வாசிங்க. நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். பாருங்க, குடியிருக்குமா. நீங்க குடியிருப்பீங்க. நீங்க குடியிருக்கிற இடம், நீ போற இடம், நீ வேலை ஸ்தலத்துல, நீ எங்க போனாலும் சரி, உனக்குள்ள அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். நீ செய்கிற வேலையில கர்த்தருடைய கரை இருந்தா அந்த வேலையை தடுக்க யாராலும் முடியாது. ஆமென். உனக்கு சதி திட்டங்கள் போட்டு உன்னை ஒண்ணுமில்லாத ஆக்க எந்த முயற்சி எடுத்தாலும் அங்க தேவனுடைய சமாதானம், தேவன் அமைதியாக உன்னை வைத்து வாழ வைக்கணும்னு கர்த்தருடைய திட்டம் இருந்தால் உன் அமைதியை யாராலையும் கெடுக்க முடியாது. ஹalleluya. உன் நிம்மதியை யாராலையும் கெடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரிய தேவன். உனக்குள்ள பெரிய தேவன் வாசம் பண்ணுகிறார். உன் வீட்டிலே பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் குடியிருக்கிறார். உனக்கு துணையா இருக்கிறார். உன் அமைதியை ஒருவரும் கெடுத்து போட முடியாது. உன் வாழ்க்கை அமைதியா இருக்கும். தேவனுடைய சந்தோஷத்தோட, சமாதானத்தோட உன்னை இளைப்பாற பண்ணுவார். ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
என்னாகும் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசியாக வாசித்து முடிப்போம். என்னாகும் 24:5. எவ்வளவு அழகான வைகள். நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம் இந்த வாசல் வழி நுழையும் போது நல்ல பூ செடி இந்த ஐயா எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறது பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. யாக்கோபே உன் கூடாரங்களிலும் பார்த்து ஆண்டு சொல்றாரு. இந்த வீட்டு அவசரம் பார்த்து சொல்றாரு. திருசம்மாவே ஐயாவே உன் கூடாரங்களில் வாசியம் மறுபடியும் யாக்கோபே உன் கூடாரங்களிலும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு அழகானவைகள். அழகாய் நிற்கும் யாரிவர்கள், தீரனாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். அழகாய் நிற்கும் யாரிவர்கள். யாக்கோபே உன் கூடாரங்கள் உன்னை அழகுபடுத்தி பார்க்கிறவன் அமேன். உன்னை அழகுபடுத்தி பார்க்கிறான். உன்னை அந்தஸ்தில் உயர்த்தி பார்ப்பான். உன்னை வேலையில உயர்த்துவா. உன் குடும்பத்தில் உயர்த்துவா. நீ இழந்தவைகள் எல்லாம் உனக்கு திரும்ப தருவா. நீ இழந்து நிர்கதியா இருக்கிறாயா? நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாயா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? நீ இழந்தவர்களை திரும்ப தருவார். தாமதித்தாலும் காத்திரு. நீ காத்திரு. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே உனக்குரியதை அவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அது அழகா இருக்கும். அது சமாதானமா இருக்கும். அது நிம்மதியா இருக்கும். குழப்பம் இல்லாமல் இருக்கும். வேதனை இல்லாமல் இருக்கும். துக்கம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் தருவது இளைப்பாறுதலா இருக்கும். உனக்கு நிறைவா இருக்கும். குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாக்கோபே வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்களிலும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எவ்வளவு அழகு. உன்னை எவ்வளவு அழகுபடுத்தி பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே உன்னை அழகுபடுத்துகிறவன். உன்னை அசிங்கப்படுத்துகிறவன் அல்ல. உன்னை வேதனைப்படுத்துகிறவன் அல்ல. உன்னை கண்ணீர் விளைவிக்கிறவன் அல்ல. உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல. உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் இழந்து நீ நிர்கதியா இருக்கும் போது அவர் உன்னை நிர்கதியா விட்டு விடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விசாரிக்காமடியா உன் கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். உன்னை அழகுபடுத்தி பார்க்கிற தேவன். நீ அழகாய் இருப்பாய். உன் தோற்றங்கள், உன் கவலைகள், உன் வேதனைகள், உன் சோர்வுகள், உன் துக்கம் நிறைந்த உன் முகங்களா கர்த்தர் அழகாக்குவார். அல்லேலூயா. நீ எல்லாருடைய கண்களே அசிங்கமா இல்லை. உன்னை அழகாக வைத்திருக்கிறார். உன்னை அழகுபடுத்தி பார்க்கிறவர் என் தேவன். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த கூடாரத்தை கர்த்தர் அழகுபடுத்த போகிறார். அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அது தடுக்க யாராலையும் முடியாது. தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் வீட்டிலே உனக்கு என்ன ஆண்டவர் செய்ய நினைத்தாரோ அவர் நினைப்பதை விட்டு யாராலையும் எடுக்க முடியாது. ஆண்டவர் நினைச்சுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை குறித்து நினைத்திருக்கிறார். எல்லா தடைகளும் நீக்கப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வீட்டை கர்த்தர் அழகுபடுத்தினபடி நான் சோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை கட்டி, நீ நிலத்தை வாங்கி வீடு கட்டி, தோட்டங்களை நட்டி, கனிகளை பிசித்து உன்னை ஆசீர்வாதமாய் அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். இந்த வீட்டை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ண முடியாது.
இதை ஆசீர்வதிக்கும்படியா தடைகள் எல்லாம் நீக்கும்படியா சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வாசனம் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மகிமையால் இறங்கி இதன் மகிமையின் கூடாரமாக இதை மாற்றினபடினால் சோத்திரம் பண்ணுவோம். ஏற்ற நேரத்தில் இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். அதையில்லாமல் இந்த ஜப கூட்டத்தை வைக்கவும் கர்த்தர் வழிவாசல் திறந்தார், அநேகரை கொண்டு வந்தார். இன்னும் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தார், இதை ஆயத்தப்படுத்தியிருந்தால் இன்னும் கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய நோக்கம் திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பூமியிலே சமாதானத்தை பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேகமீது எக்கால சத்தத்தோடு வான தூதர்களோடு அவர் வரும்பொழுது அவர் சந்திக்கும்படியாக